ஆத்தா ஐஸ்வரி தாய் நத்தத்து மாறி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காது இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் மயனுக்கு தீரணும் ஆத்தா ஐஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் ஆத்தா தாய் மன உருகி உள்ள உருகி துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்க மயனுக்கு என் தாய் ஆத்தா ஐஸ்வரி கட்ட அவுத்தெறிஞ்சிட்டு வரணும் வாடி தாய் ஏழைக்கு இறங்கி வாங்க ஆத்தா ஈஸ்வரி கூப்பிட்டவர்களுக்கு வாடி என்னை பெத்த ஆத்தா மரியாத்தா கூப்பிடுங்கண்ணே ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழை மயன் என் தாய் உன்னை நம்பி நான் வந்து உட்காந்து ஆத்தா ஈஸ்வரி இந்த தாயிட்ட வந்தால் தீர்வு பிரச்சனைன்னு வந்துருக்க மயனுக்கு வரணும் ஆத்தா சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் ஆத்தா ஈஸ்வரி கட்ட அவுத்தரித்தா எந்த கட்டாக இருந்தாலும் அவரை என் பிள்ளைக்கு துன்பமே வளர்க்குன்னு சொன்ன மயனுக்கு வரணும் ஆத்தா தாய் சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் என்னை பெத்த தாய் வாத்தா மாறி தாயி ஏழைக்கு இறங்கி வாத்தா மன நிம்மதியில்லாத மயனுக்கு வரணும் என் தாய் வரணும் ஆத்தா ஐஸ்வரி தாய் உள்ள உரி வா கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வா வச்சவன் பெரியாள் இல்லை தாய் நீந்தே பெரியாள் வா எதுவாக இருந்தாலும் எடுத்தறி மயனுக்கு துன்பமே வளர்க்கன்னு சொல்கிற மயனுக்கு தாய் வரணும் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குத்தா வச்சவன் என்னத்தா பெரியாளா தாயி வா ஆத்தா ஐஸ்வரி என்னை பெத்தம்மா மன உரி உள்ள உரி இந்த மாவு கூப்பிடல வா தாயி வாத்தா இந்த மயனுக்கு வரையில இந்த மகளுக்காக வாடி என்னை பெத்தம்மா நீ கொடுத்த வாக்கு வரணும் சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் என் அம்மா வாத்தா வாடி என்னை பெத்த தாய் வாத்தா ஆத்தா ஐஸ்வரி வா என்னை பெத்த அம்மா ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டவர்களுக்கு வாத்தா உனக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லடி வாடி தாய் ஆத்தா ஐஸ்வரி கட்ட அவுத்தரித்தா என்ன வச்சேன் பெரியான்னு சொல்லிக்கிட்டே இருக்காம வாத்தா என்ன பெத்த ஆத்தா எடுத்து எறிஞ்சிட்டு வா உன்னால முடி என் பிள்ளைக்கு வரணும் வா தாயி வாத்தா ஒரு அரசனை நம்பி ஏமாந்தியாப்பா சொல்லுப்பா இன்னைக்கு வாழ்க்கையே எவ்வளவுக்கு சந்தோஷமா இருந்தியா அவ்வளவுக்கு இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் இருக்க உண்மையா பையா வாழ்க்கையில் எங்கே ஓடி ஓடி நான் செல்வம் சேர்த்தி எல்லாமே வந்து நான் ஒரு காலத்தில் வந்து கஷ்டப்பட்டி விவரம் தெரியாத வயசில் கஷ்டப்பட்டேன் விவரம் தெரியல ஒரு வயசில் வந்து நான் கை நிறையா சம்பாரிச்சு ஆனால் சம்பாரித்த பணத்தை விட்டுட்டி உண்மையா பையா இன்னைக்கு மன நிம்மதி இல்லை கொடுத்தது வாங்கினது பூரா போச்சு இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்க அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியாமல் இருக்க உண்மையா பையாப்பா வாழ்க்கையில் மன நிம்மதியே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் காலம் போன கடைசியில் உட்காந்து சாப்பிட்ற வயசில் இன்னி போய் நான் என்ன செஞ்சு சம்பாரிச்சு பழையபடி தலை நிமிர்ந்து நடப்பின்னு கேட்குற உண்மையா பையா இனி காலம் போன கடைசியில் நான் எதை போய் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் நண்பேன்னு நீ வந்து யாரையா இருந்தாலும் இறக்க குழந்தைய உனக்கு சரியா 100 ரூபா ஏட்டா 1000 ரூபா எடுத்து கொடுத்து தோலை தட்டி கொடுத்து போடா வச்சுட்டு போடா அப்படின்னு சொன்ன வார்த்தை நீனு ஆனால் இன்றைக்கி உனக்கு 100 ரூபா கொடுக்க ஆள் இல்லை என்னப்பா இன்றைக்கி 100 ரூபா கொடுக்க ஆள் இல்லாமல் இன்றைக்கி வந்து எதை செய்யணும் எதை பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே தெரியலாமல் நிராகரியாக இன்றைக்கி வந்து உன்னை எல்லாருமே வந்து கை கழுவி விட்ட மாதிரி நடு தெருவில் நிற்கிற மாதிரி நிற்கிறப்பா நடு தெருவில் நிற்கிற நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க பசின்னு வந்தவங்களுக்கு அன்னம் படைக்காமல் அனுப்ப மாட்டேங்க உண்மையா பையா இன்றைக்கி நம்மளுக்கே அந்த அன்னத்துக்கு வந்து இப்படி கஷ்டம் நம்ம வந்து பசியாக எல்லாத்துக்கும் பசியாக மாற்ற நமக்கே இந்த நிலைமையான்னு கேட்டு நொந்து வரீங்க உண்மையா பையா மனையிலே நிம்மதி இல்லை நிம்மதினா என்னன்னு கேட்குற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க சரியாப்பா சுற்றி வந்து எல்லாருமே சொந்தக்காரர்களும் சரிப்பா அந்நியம் சரி பழகுன எல்லாருமே கைவிச்சிட்டாங்க யாருக்கு நீ உதவி ஓடி ஓடி செஞ்சியா அவனை எதுக்குன்னு கேள்வி கேட்டாங்க உண்மையா பையா இன்னைக்கு கேள்வி மேலே கேட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த இடத்துல வந்து ஆத்தா உன்னை நம்பி வந்திருக்கி எனக்கு ஏதாச்சும் வாழ்க்கையில் நீ வெற்றி கிடைக்குமா நான் ஏதாச்சும் செஞ்சு பொழைச்சிருவினா 4 பேருக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நடந்துருவினான்னு கேட்குற உண்மையா பையா நீ வந்து எனக்கு வந்து தெய்வம் மட்டும்தான் கெதின்னு சொல்லிட்டப்பா கும்பிட்ற தெய்வத்திட்ட சொல்லுவேன் ஒரு ஆண் தெய்வம் வணங்கி வரியா அந்த தெய்வத்தை என்ன சொல்கிறேன் நான் வந்து கும்பிட்ற தெய்வத்திட்ட நம்பி சொல்லி மனுஷன்ட்ட சொல்ல கிடையாது இனிமேல் எவன்டை நம்பி கையேந்திரக்கும் இல்லை இருந்தால் குடிப்பேன் இல்லைன்னா ஒரு கயிறு ஒரு இச்சேந்தே போ இது என்ன என் வாழ்க்கைன்ட்டு போயிடுவின்னு சொல்லிட்டேன் உண்மையா பையா இன்னைக்கு மனம் நொந்து போய் ஆத்தா ஐஸ்வரி எனக்கு நல்ல வழியை காட்டு எனக்கு இருந்து சம்பாரித்து நான் இருந்ததை பூரா விட்டு இழந்துட்டின்ட்டேன் எதையும் சேர்த்து வைக்க நினச்சிருந்தா இன்றைக்கி கோடி ரூபா வச்சுருந்துருப்பேன் உண்மையா பையா இன்றைக்கி தலை நிமிர்ந்து நீ வந்து உன்னை பார்த்தாவே எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுவங்க இன்றைக்கி உன்னை பார்த்தாவே 2 எட்டு வச்சு போகிறாங்க உண்மையா பையா இன்றைக்கி வாழ்க்கையில் எனக்கு வந்து நிம்மதினா தாய் தெய்வம் கும்பிட்ற தெய்வம் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காப்பா மனுஷனால் இனிமேல் கொடுக்க முடியாது யார்ட்டி நான் கையேந்த மாட்டி நான் வந்து சின்ன பிள்ளைலேருந்து தெய்வத்தை மட்டும்தான் நம்புவி யார்கிட்டே வந்து நான் உழைச்சி சம்பாரிச்சதை தவிர யார்கிட்டையும் ஏமாற்றி பொழைச்சதில்லை யார்கிட்ட பொய் பேச மாட்டேன் சத்தியவா கட்டுப்பட்டு பேசுவேன் யாரையும் ஏமாற்றி பொழைச்சதில்லை ஏமாற்றி 1 ரூபா வாங்கிய சேப்பில் வச்சது கிடையாது உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்ட மயன் நான் ஆனால் எனக்கே இந்த கதினா என்னென்ன சொல்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லியிருக்கேன் உண்மையா பையா
இன்னைக்கு மனம் நொந்து போய் தெய்வமே இன்னைக்கு காலையில் விடிகிற பொழுது ஏன் விடிஞ்சிச்சுன்னு கேட்டுட்டு எழுந்திருக்கிற உண்மையா பையா? இந்த தாயிட்ட என்னப்பா வர கேட்டு வந்திருக்க? கேளுப்பா அவன் வரத்த. குழப்பு சரியில்லை, வீட்டில் நிம்மதி இல்லை, மனைவி எப்படி இருக்கு? மனைவியெல்லாம் இது கேட்குற மாதிரியே இல்லை. உனக்கும் தெரியுமே அவன் மனைவியை பற்றி, தெரியுமா தெரியாதா? அப்புறம் உன் மனைவியை பற்றி தான் உனக்கே தெரியுமேப்பா. சரியா? உன் மனைவியை பற்றி அவ்வளவா நீ பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. சரியா? அவங்க பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு. சரியா? அவளை பற்றி கேட்டேன்னா மனசில் வலி வேதனையை உண்டாக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. உண்மையா பையா? உடல்நிலையும் சரி, மனசாலையும் சரி, பேச்சாலையும் சரி, எல்லாத்துலேயும் சேர்த்து சொல்லி வரேன். சரியாப்பா? இருக்கா இல்லையா? மனைவி தான் தள்ளி இருக்கே. சரியா? உங்ககிட்ட யாருக்கு? அப்புறம் என்ன போயிடுச்சு? தள்ளி போயிடுச்சுன்னு இப்போ சொன்னி. எல்லா வழியிலும் உன்னை படுத்திட்டுதானே போச்சு. என்ன சும்மா வச்சா? சொல்லுப்பா. எல்லா வழியிலையும் படுத்திட்டுதானே போச்சு. அதை நினச்சாவே வலி வேதனை இப்போதானே சொன்னி உன்னையே. சொல்லுமைனே. அதை நினச்சாவே உனக்கு வலி வேதனை மிச்சம்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னப்பா சொல்கிற? சரியா? இன்றைக்கி நீ தான் அனாதை நிற்கிறேன்னு சொன்னீனா இல்லையா? நிராகதியாக நிற்கிற, நடுத்தருவில் நிற்கிறேன்னு சொன்னீனா இல்லையாப்பா? அதுக்கு எந்த செய்வனைலாம் இல்லை. சரியா? அது விதி முடிஞ்சிருச்சு. சரியா? விதி முடிஞ்சதால போய் சேர்ந்துருச்சு. இன்றைக்கி உன்னை நிராகதியை நிப்பாட்டிட்டு போனதே உனக்கு வலி வேதனை தாங்க முடியாமல் இருக்கிற. சரியா? இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துதேனப்பா நிற்கிறேன்னு சொன்னி. சரியா? எல்லாத்தையும் மொத்தமாக இழந்துட்டேன்னு சொல்லிட்டில்லப்பா. இந்த தாயிட்ட வந்திருக்கையில் உனக்கு இனிமேல் என்ன வர வேணும்னு கேளு. இந்த தாய் தரி நான் 2 இடத்துல வேலை முயற்சி பண்ணேன். நாளைக்கு வர சொன்னாங்க. இன்னைக்கு காலகட்ட பார்த்து சொல்லுறா. இந்த தாயிட்ட வந்துட்டீங்களப்பா. 2 இடத்துல பணம் வர வேண்டியிருக்கு. அந்த பணமும் இழுத்துட்டு கிடக்கு. இந்த வீட்டே இருக்காங்க. அதுவும் வரமாட்டேது. அதே எனக்கு மெயின் அதுதான். இந்த தாயிட்ட வந்துட்டீல தீராத பிரச்சனை தீக்கணும் தாயின்றேனே என்கிட்ட உட்காந்துருக்க. எனக்கு மன நிம்மதியை கொடுத்தேனேப்பா கேட்டு வந்தேன். நிராகதியாக நிற்கிறேன்னேப்பா சொல்லி வந்தேன். சரியா? இனி தெய்வத்தில்தான் சொல்லி மனுஷட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னியா இல்லையாப்பா? இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை. இந்த தாய் உனக்கு மன நிம்மதியையும் மன நிறைவையும் கொடுத்து வயசான காலத்தில் 10 ரூபா நம்ம கையில் இருக்கணும்னு கேட்டிருந்தேனேப்பா அப்போ சொன்னி. அதை இந்த தாய் உனக்கு தர்றேன். இந்த அம்மாவை நம்பி அம்மா என் கஷ்டத்தை நீ தீர்த்து வைப்பான்னு உட்காந்துருக்கையில் இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை. இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ பிடிப்பா. அண்ணே திண்டுக்கல்லேருந்து வந்தீங்க, எனக்கு தெரியாது. அம்மா சொன்னது உங்களுக்கு தெரியும். நடந்த பிரச்சனையை பூரா அம்மா சொன்னாங்களா? நீங்கள் சொன்னாதே எனக்கு தெரியும். எல்லாமே சொன்னாங்களா? கவலைப்படாதீங்க.